Example 2.37. A mosaic is designed in the shape of an equilateral triangle. 12 feet on each side. Each tile is in the mosaic is in the shape of an equilateral triangle of 12 inch side. The tiles are alternate in color as shown in the figure. இப்போ நமக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் 2.37 இருக்குல்ல, அதில் அந்த ட்ரையாங்கிள் ஒரு ஷேப் கொடுத்துருப்பாங்க, 2 கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர். அப்போது அந்த ட்ரையாங்கிள் எடுத்து வச்சுக்கோ, அந்த கொஸ்டின் எடுங்க பார்ப்போம். எடுத்ததுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணி செய்யுங்க. எனக்கு கொடுத்ததில் அந்த கலரிங் பண்ணது கரெக்ட் ஆகலை, ஸோ அதனால் கிளியராக தெரியல, அந்த ஒயிட்டும் ப்ளூ வந்து கிளியராக தெரியல. அதனால் ஸோ அந்த கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த சம் எடுக்கிறது அந்த கொஸ்டின் வச்சுட்டு, அதாவது கொஸ்டின் மீன்ஸ் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கலர்ஸ் அது புக்கில் கிளியராக இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறதை பாருங்கள், ஓகேவா? ஏன்னா இதில் கிளியராக கலரிங் ஆகலை, அதனால அந்த கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுட்டு செய்யுங்க. ஓகே, அப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் இந்த மொசைக். அப்போது நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஈச் கலர், அதாவது ஈச் கலர்னா அங்கே இருக்கிறது ஒயிட்டும் ப்ளூ கலர் தான், அந்த ரெண்டு கலரோட நம்பர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், டோட்டல் நம்பர் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர். அதே மாதிரி டோட்டல் எவ்வளோ டைல்ஸுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு கலர் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஆன்சர் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே இதில் இருக்கிறது அப்படியே தான் டேரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்க. இன்னி வந்துட்டு இந்த கொஸ்டின் எடுத்து வச்சுக்காங்க. 2.37 கொஸ்டினில் இந்த டைல்ஸ் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா இதில் கலரிங் நான் கொடுத்தது கிளியராக அந்த ஒயிட் டு ப்ளூ தெரியல, அதனால இந்த சம் செய்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 2.37 அந்த கொஸ்டினை எடுத்து வச்சு, அந்த கொஸ்டின்லேயே உள்ள டயக்ராம் தான் இது, அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த டயக்ராம் பார்த்துட்டு இப்போ நம்ம செய்கிற சம்ஸை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம கொஸ்டினில் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஆஃப் ஈச் கலர், ஈச் கலரோட டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ், தட் மீன்ஸ் ஈச் கலர் தனித்தனியாக தானே கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அது ரெண்டு இல்லாமல் டோட்டல் ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிரும், ஒயிட் எவ்வளோ ப்ளூ எவ்வளோ கண்டுபிடிச்சா ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா டோட்டல் நம்பர் தெரிஞ்சிடும். ஸோ அதை ஆன்சராக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த கொஸ்டினில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ்னு எழுதியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும் ட்ரையாங்கிளில், ஒயிட்டு ப்ளூ இப்படி இருக்கும். அப்போ ஒயிட் டைல்ஸ் டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 1, செகண்ட் இதில் 2 இருக்கும், தேர்ட் ரோவில் 3 இருக்கும், ஃபோர்த் ரோவில் 4 இருக்கும். அப்படி கிளியராக இருக்கும், நோட்டை பாருங்கள் எடுத்து அந்த புக்கில் கொஸ்டினை. அப்படியே வரையில் டோட்டல் லாஸ்ட் அந்த ரோ இருக்குல்ல, அதில் எத்தனை டைல்ஸ் இருக்குன்னா 12 வரைக்கும் இருக்கும். கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 இருக்குமா, அடுத்த ரோவில் வந்துட்டு 2 ஒயிட் டைல்ஸ் வரும், அதுக்கு அடுத்த ரோவில் 3 ஒயிட் டைல்ஸ் வரும். அப்படியே வந்துட்டு லாஸ்ட் ரோவில் 12 ஒயிட் டைல்ஸ் இருக்கும். கவுண்ட் பண்ணுங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள் அந்த புக்கில் அந்த எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு. ஓகேவா? அப்போ கரெக்டாக 12 டைல்ஸ் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஆட் பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆட் பண்ண முடியல. அப்போ ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் செகண்ட் ரோவில் 2 டைல்ஸ் இருக்கும், 2 ப்ளஸ் தேர்ட் ரோவில் 3 ஒயிட் டைல்ஸ் இருக்கும், 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் அப்படியே லாஸ்ட் ரோவில் 12 ஒயிட் டைல்ஸ் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு 1, அடுத்து 2னா 1 + 2 3, அடுத்து ஒரு 3னா 3 + 3 6, அப்படியே ஆட் பண்ணி டோட்டல் 12 டைல்ஸ் இருக்குது லாஸ்ட்டு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே தானே? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதுனது ஓகே தானே? இது புரிஞ்சு நம்ம எப்பயும் செய்கிறது தானே இது. அப்போ இது ஓகே ஆகிடுச்சுல, ஓகே. அப்போ இதுக்கப்புறம் இது என்னது, கண்டிப்பாக இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் தான். ஸோ இட் இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் எழுதிட்டோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏடி என்னெல்லாம் வேணும் அதை எழுத போகிறோம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 1, டிங்கிறது நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் T2 - T1, அது என்ன தான் 1, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1 2 3 தான் எழுதியிருக்கோம். அப்போ லாஸ்ட் நம்பர் 12னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 12 வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா? இப்போ நமக்கு ஆட் நம்பரோ ஈவன் நம்பர் அப்படி கொடுத்துட்டு எக்ஸெட்ரா கொடுத்து நம்பர் கொடுத்தா நம்ம கவுண்டிங் வராது. இது சாதாரண சின்ன நம்பர் கவுண்டிங் தான், 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 12. ஆனால் 1லேருந்து 12 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ என்னங்கிறது என்ன தான் 12 தான். ஓகே, அப்போ என்கிறது 12ன்னு எழுதிட்டோம். இப்போ SN = 2 ஃபார்முலா இருக்குது, n/2 × 2/n. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, SN = n/2 × 2a + n - 1 × d, அது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று இது SN = n/2 × a + l, இன்னொரு ஃபார்முலா. 2 ஃபார்முலா இருக்குது. ஆனால் இந்த a + lங்கிற ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட்டு டேர்மும் தெரிஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டேர்மும் தெரியும், லாஸ்ட்டு டேர்மும் தெரியும். ஸோ இதுவே யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ சிம்பிளாக இருக்கும், அதான் எழுதியிருக்கோம். இப்போ என்னங்கிறது எவ்வளோ 12. அப்போ S12 = என்னுக்கு பகரம் 12, 12/2 × ஏக்கு பகரம் என்னது 1 + எல்லுக்கு பகரம் 12 லாஸ்ட் டைம். அப்போ S12 = 12/2 என்னதாயிடும் 6, 6 ×
1 plus 12 13 6 into 13 6 into 13 எவ்வளோனா 78. இப்போ therefore S12 equal to 78. இப்போ white tailsோட கவுண்டிங் எவ்வளோ 78. இனி ப்ளூ tailsக்குள்ளது கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது எழுதிட்டோம். therefore number of white tail is 78. ஓகேவா? அடுத்து number of blue tails. blue tails இப்போ கொஸ்டின் எடுங்க. கொஸ்டினில் எடுத்து அது பாருங்கள். ப்ளூ டைல்ஸ் ஃபஸ்ட் ரோவில் 1 இருக்கும், செகண்ட் ரோவில் 2, தேர்ட் ரோவில் 3 ப்ளூ டைல்ஸ் இருக்குது. அப்படியே லாஸ்ட் ரோவில் கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 டைல்ஸ் தான் இருக்கும். ஒயிட்டில் 12 இருந்தது, இது 11 தான் இருக்கும். ஏன்னா மேலே இருக்க லைன்லேயே ப்ளூ டைல் வரும். ஓகேவா? அப்போ 11 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் ஈக்குவல் டு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 11. இதுவும் கண்டிப்பாக அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் தான். இட் இஸ் அன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். A equal to 1, D equal to 1, N equal to 11. அப்போ SNக்குள்ள ஃபார்முலா SN equal to இதுக்கும் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் தெரிஞ்சனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். N/2 S11 equal to 11/2 into 1 plus லாஸ்ட் டேர்ம் 11 தான். அப்போ 11/2 into 11 plus 1 12. அப்போ நமக்கு 2 12 கேன்சல் பண்ணிட்டா 6. இப்போ 11 into 6 66. அப்போ நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் எவ்வளோ? நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் இஸ் 66. நம்ம கொஸ்டினில் டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேட்டிருக்காங்க. therefore டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் டோட்டல் எவ்வளோ? 78 ஃபஸ்ட்டு இருந்துச்சு ஒயிட் டைல்ஸு, ஒயிட் டைல்ஸ் 78, இது 66, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 144. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் 144. அப்போ மொத்தம் 3 ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ், என்ன 2 கலரோட டைல்ஸ் எவ்வளோ கேட்டிருந்தாங்க. நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் வந்து 78, நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் வந்து 66, டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்துட்டு 78 + 66 144. 3 ஆன்சர். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டட்.